இப்ப நீங்க தொழிலுக்கு போகணும்னு சொன்னா உங்களுக்கு தொழில் தாரது பிள்ளைகள் நீங்க படிக்கிற படிப்பை ரிசல்ட்டை வச்சு தான் உங்களோட தொழில் டிசைட் பண்ணப்படுது. அப்ப நீங்க நல்ல ஒரு தொழிலுக்கு போகணும்னா உங்களோட ரிசல்ட் அதே மாதிரி உங்களோட கல்வி தரம் உயர்வாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லதொரு தொழிலுக்கு போகலாம். எல்லாமே தொழில் தான். முனிசிபல் கவுன்சில்ல வேலை செய்தாலும் தொழில் தான். ஆனா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் சோம்பேறிகள் எண்ணிக்கை ஸ்ரீலங்கால 30% 35% கூடிட்டு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு ஆம்பளை தொழில் செய்யாம இருந்தா ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் உருவாகும். பாருங்க ஸ்ரீலங்கா பொறுத்தவரை குடுகாரன் அதிகரிச்சாச்சு. ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் போன கிழமை ஒரு ரைட் ஒரு அறைக்கோள் வெளியிடப்பட்டிருக்குது. ஸ்ரீலங்கா உத்தமனை மாதிரி எய்ட்ஸ் நோயாளர்கள் எண்ணிக்கை 300% கூடப்பட்டிருக்காங்க. அவங்களோட வயதிலேயே பார்த்தா எத்தனை தெரியுமா? 18 வயதுக்கும் அன்னளவா 25 28 வயதுக்கும் இடைப்பட்டாங்க. அப்ப தொழில் இல்லாம இப்படித்தானே எதையாவது செய்யும். அது இல்லாத கூட்டம் என்ன செய்து இப்ப கேர்ள்ஸ் கொண்டு கேளது அதுகள் என்ன செய்து வீட்டுல இருந்து டிக்டாக்ல இறங்கி ஆடலும் பாடலும் டான்ஸ். உண்மையிலே சாதனை என்ன? விண்வெளிக்கு போறதும் சாதனை. யாரும் செய்யாத ஒன்றை செய்யறது அப்படின் சாதனை. அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில ஒருத்தர் நாட்டை சுத்தி நடக்கிறான். ஊர்ல உள்ள எல்லாமே நடக்குதுண்டா அப்ப 15 வயசுல பிள்ளைகள் எல்லாமே வேலை இல்லாம இருக்கு. அதான பிள்ளைகள் ஏ லெவல்ல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்க பாருங்க. ஏ லெவல் ரிசல்ட்ஸ் இல்லையா ரைட் உங்களுக்கு சிறந்த தொழிலுக்கு போகலாம். அதான் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே ஏ லெவல் ரிசல்ட் சிறந்ததா இருந்தும் கூட நல்ல ரிசல்ட் இருந்தும் கூட நல்ல ஒரு தொழிலுக்கு போய்க்கலாமா அழகு தெரியுறாங்க நிறைய பேர். கிராஜுவேட் மார்க்கே ஜாப் இல்லை.